ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சடனாக வந்து டெலிவரி பெயின் வந்துருச்சா நம்ம டக்குன்னு நம்ம ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அந்த டைமில் நம்ம என்னென்ன பேக் பண்ண நம்மளுக்கு தெரியாது. ஸோ எனக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து இப்போவே ஆல்மோஸ்ட் இந்த மந்த் எண்ட் ஆகிடுச்சு, முன்னாடியே பேக் பண்ணி வைக்கணும். ஸோ அதனால் முக்கியமாக நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுமோ, அடிப்படையான விஷயம் என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் நான் வந்து பேக் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு சஜஷன் பண்ணது வந்துட்டு பேபிக்கு வந்து எதுவுமே வாங்காதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பேக் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, பேபிக்கு வந்து பேசிக் நீட்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் வந்து எது எது தேவைப்படுன்னு எனக்கு தோணுது எல்லாமே நான் வந்து பேக் பண்ணுறேன், எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கேன். என்னென்ன பேக் பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டு எடுத்துக்கிறேன். நான் இந்த பேஸ்கெட்டில் தான் நான் எல்லாத்தையும் பேக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன எடுக்க போகிறேன்னா, முதல்ல பேக் பண்ணுறது ஒரு டவல், காட்டன் டவல். நல்லா இந்த டவல் வந்து எனக்காக பர்ச்சேஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து நல்லா புசுன்னு டவல், அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து காட்டன் டவல் வந்து நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போனால் திரும்பி வரும்போது இந்த டவல் வந்து இதே நிலைமையில் இருக்குமான்னு தெரில. அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி காட்டன் டவல் எடுத்துக்கிட்டேன். இது யூஸ் பண்ணவும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த டவல் ஃபஸ்ட்டு பேக் பண்ணிக்கிறேன். செகண்ட் வந்துட்டு மறுபடியும் டவல் தான், ஆனால் இது வந்து எனக்கு கிடையாது, பாப்பாக்காக. ஸோ வந்து எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, டவல் ஒரு ஒயிட் கலர் டவல் நல்ல குவாலிட்டியில் வாங்கிக்கோ காட்டனில் அப்படின்னு சொன்னாங்க. பாப்பாக்காக பிறந்தோடனே சுற்றி கொடுக்கறதுக்காக கேட்பாங்க ஹாஸ்பிட்டல்லையே. ஸோ அதனால் வந்து ஒரு காட்டன் டவல் வந்து ஒயிட் கலரில் எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ அது நான் வாங்கியிருக்கேன், அதையும் நான் உள்ளே வச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஒயிட் கலர் டவல் அங்கே பார்க்கும்போது பேபிஸ்க்கு வந்து இந்த மாதிரி டவல் இருந்துச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், குட்டியாக இருக்குது, குட்டி க்யூட்டாக இருக்கும் இந்த டவலு. ஸோ இதுவும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டவல் தானே சொல்லிட்டு ஒரு டவல் ரெண்டு கலர் காம்பினேஷனில் இது வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இதையும் நான் வந்து உள்ளே வந்து அழகாக வச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரெஸ் தேவைப்படும். நம்மளுக்கு அந்த டைமில் வந்து நம்ம லைட் கலர் சூஸ் பண்ணுறதை விட டார்க் கலர் நம்ம ட்ரெஸ் எடுத்துக்கிறது நம்மளுக்கு சேஃப், நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். லைட் கலரில் ஏதாவது ட்ரெஸ் நாரிடிஷாக நம்மளுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஸோ நல்லா டார்க் கலர் ட்ரெஸ் சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் அந்த மாதிரி நைட்டி வந்து நான் புதுசாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு 3 கலர் நைட்டி எடுத்திருக்கேன். இது 3ல் இந்த கலர் தான் நல்லாவே இல்லை, இது நான் தான் செலக்ட் பண்ணேன். இது ரெண்டும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் வச்சு பார்க்கும்போது. இது ரெண்டுமே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க எனக்காக. ஸோ இதையும் நான் வந்து பேக் பண்ணிடுறேன். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேக்லாம் தொங்குது, இதை கட் பண்ணி வச்சிடுறேன். நம்மளுக்கு வந்து நம்ம நைட்டி அந்த மாதிரிலாம் வாங்கும்போது நம்ம அப்படியே புதுசாக வாங்கி அப்படியே மடித்து உள்ளே வச்சிடலாம். இந்த டவல் அதெல்லாம் வாங்கியிருக்கல பேபிக்கு, ஸோ அதை வந்து நம்ம ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே மடித்து வைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அதுவும் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் இந்த வீடியோ பார்த்து பேக் பண்ணுறீங்கன்னா. இந்த நைட்டி வந்து ஃபஸ்ட் நைட்டியை வச்சுட்டேன். இது வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி நைட்டிங்க, இந்த சென்டரில் ஜிப்பு இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். என்கிட்ட என்னோட நார்மல் நைட்டிஸில் அந்த மாதிரி இருக்காது. ஸோ இதுக்காகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அதையும் எடுத்து வச்சுருவோம். இதில் ஆல்ரெடி டேக் எடுத்துட்டேன் போல். என்னோடய 3வது நைட்டியும் எடுத்து நான் உள்ள அழகாக வச்சிடறேன். உங்களுக்கு வந்து சப்போஸ் பெயின் வர மாதிரி ஃபீலாக இருக்குது, இன்றைக்கி பேபி உங்களுக்கு வர மாதிரி ஃபீலாக இருக்குதுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது உங்கள்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப கேவலமான ஒரு நைட்டியை போட்டு போங்க. ஏன்னா திருப்பி அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வாழ்க்கையில் போடவே முடியாத மாதிரி ஆயிடும். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் என் மைண்டில் வச்சுருக்கேன். இப்போவே நான் வந்து இருக்கிறதுலே மோசமான நைட்டி நான் சூஸ் பண்ணி முன்னாடியே வச்சுருக்கேன். ஸோ சப்போஸ் எனக்கு பெயின் எதாவது வந்துச்சுன்னா நான் அதை தான் போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்த விஷயம், நம்ம நைட்டி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இன்னர் வியர்ஸும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னர் வியர்ஸும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுறதை விட ஒரு சைஸ் பெருசாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பிரேஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுற மாதிரியே வருது நிறைய மாடல்ஸ் எல்லாமே.
ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸாக இருக்கும். ஸோ நான் அதுவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். ஸோ ஃபீடிங் பிரேஸ்ன்னு சொல்லிட்டு நீங்களே போய் பாருங்கள். இதோட வேணால் இது வாங்குறதுக்கான லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வேணால் போய் பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். நான் அதையும் ஃபுல்லாக வச்சிட்றேன். ஸோ என்னோடய இன்னர்வியர்ஸ் எல்லாத்தையும் அதையும் நான் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான நம்ம என்ன பேக் பண்ணணுன்னா ஒரு ஃப்ளாஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு ஃப்ளாஸ்க்கு ஒரு வாட்டர் பாட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. அங்கே உங்களுக்கு டீ ஏதாவது வாங்கணும், காஃபி வாங்கணும், பால் வாங்கணும், ஏதாவது ஒன்றுனா நீங்கள் வந்து ஃப்ளாஸ்க்கு யூஸ் பண்ணுறது நல்லது. எப்போவுமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு போய் வாங்கிட்டு வர முடியாது இல்லையா? ஸோ அதனால ஒரு ஃப்ளாஸ்க்கு வேணும் கண்டிப்பாக. நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ளாஸ்க் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த ஃப்ளாஸ்க் வந்துட்டு நீங்கள் வாங்கி அதையும் வந்து உள்ளே பேக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன பேக் பண்ண போகிறேன்னா வந்து டவல். இதுவும் டவல் தான், ஒயிட் கலர் டவல், காட்டன் டவல், பருத்தி டவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டவல் இது. ஸோ இதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா டவல் இது. இதுவும் பேபிக்கு தான். பேபிக்கு சப்போஸ் அது பத்தலை அப்படிங்கிற பட்சத்துக்கு அழுக்காயிடுச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா டவல் எடுத்துகிட்டு போகிறது தப்பு கிடையாது. ஸோ அதனால் டவல் வந்து அதையும் நான் உள்ள எக்ஸ்ட்ரா வச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி க்யூட்டான ஒரு ட்ரெஸ்ஸு 3 ட்ரெஸ்ஸு வந்து நாங்கள் எடுத்தோம் பாப்பாவுக்கு. எடுத்துக்க சொன்னாங்க. நான் பாப்பாக்காகவே ஸ்பெஷலாக ட்ரெஸ் எதுவும் எடுக்காதீங்க. ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட் டே பிறந்து இருக்கும் போது உங்களுக்கு மேலே ஏதாவது போற்றி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி ட்ரெஸ் எதாவது போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப லைட் வெயிட்டில் அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் பார்ன் பேபி ட்ரெஸ் வந்துட்டு போய் வாங்கிட்டு வந்தோம். ஒரு 3 கலர்ஸில் ஒரே மாதிரி. இது நல்லா சாஃப்டாக இருக்குது. இது ரொம்ப குட்டியாக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. இது பாப்பா போட்டு எப்படி இருக்குன்னு நான் அப்பப்போ யோசிச்சு பார்ப்பேன். ஸோ அதையும் வந்து உள்ள நான் பேக் பண்ணி வச்சிடுறேன். ஸோ நான் பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாத்தையும் முடியும் வந்து அப்படியே மடித்து ஒரே மடியாக முடித்து இதையும் நான் உள்ளே வச்சிடறேன் அப்படியே மேலே இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கூரி டவல் வாங்கினாங்க பாப்பாக்காக. இது வந்து எங்கள் அம்மா வாங்க சொன்னாங்க. இது வேணும் பாப்பாவுக்கு, ஸோ இதையும் வாங்கிடுங்க அப்படின்னாங்க. ஸோ அதையும் நாங்கள் வாங்கினோம் பாப்பாக்காக. ஸோ இது நான் ப்ரைஸ் டேக் எடுத்து தர்றேன். ஓகே தான் டவல். ஸோ ஒயிட்டு வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் இங்கே ஒரு அழகான ஒரு மிக்கி மவுஸ் இருக்குது. தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. மிக்கி மவுஸ் போட்ட ஒரு பொம்மை. இந்த பொம்மையை பார்த்து தான் நான் எடுத்தேன். இந்த கலர் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிங்க்கு. அதே மாதிரி மிக்கி மவுஸ் ஒரு பொம்மை போட்டிருக்கா, பொம்மை டவல். ஓகே நம்ம எடுத்துவோம் அப்படி சொல்லி இதையும் வாங்கினேன். இது நான் வந்து இதில் வச்சுக்கிறேன். இதுதான் ரொம்ப வெயிட்டான ஒரு விஷயம், துணி. இது வந்து என்ன துணினா இதுக்கு பேர் வந்து காடா துணியோ காஜ துணியோ ஏதோ துணி. இது காடா துணி தான் நினைக்கிறேன், அப்படி தான் சொன்னாங்க. இது வந்து ஒரு 10 மீட்டர் எடுத்துக்க சொன்னாங்க எங்கள் வீட்டில். இது எதுக்கு எடுத்துக்க சொன்னாங்கன்னு தெரில. இது குட்டி குட்டியாக கட் பண்ணி பாப்பாவுக்கு இடுப்பில் போட்டுவாங்க போல் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது ஒரு 10 மீட்டர் வாங்கி வச்சுட்டு அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து அதையும் நான் 10 மீட்டர் வாங்கி வச்சுருக்கேன். இது வெயிட்டாக இருக்குது, இது இதில் வைக்க மாட்டேன், தனியாக வச்சிட்றேன் நான். இதையே இந்த பேக்லேயே போட்டு தனியாக வச்சிடலாம். இதையே நான் வந்து மிஷினில் போட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இது நான் இதுவும் வந்து பாப்பா இடுப்பில் போட போகிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இவ்வளோ தான் என்னோடய பேக்கிங் இது வரைக்கும் நான் மூடி வச்சிட்றேன். இதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் மினிட்டில் தான் என்ன சொல்கிறது, இந்த சோப்பு சீப்பு, இந்த கண்ணாடி ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் நாப்கின், இதெல்லாமே வந்துட்டு லாஸ்ட் மினிட்டில் தான் நான் எடுத்து வைப்பேன். அவ்வளோதான், என்னோடய பேக்கிங் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.